சிட்டுக்குருவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, முள்ளங்கி கீரையை வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறேன். முள்ளங்கி கீரை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதை வச்சு நான் இப்போ பொரியல் எப்படி பண்ணுறதுன்றத சொல்ல போகிறேன். இதுதான் முள்ளங்கி. கீரைக்காரம்மாங்க எடுத்துன்னு வருவாங்க முள்ளங்கி கீரை. முள்ளங்கி கீரைன்னு கேட்டால் கிடைக்கும். இது முள்ளங்கி கீரை. முள்ளங்கியை வந்து நம்ம சாம்பார் வைக்கலாம். கீரையை வேஸ்ட்டு பண்ணி வெளியே எடுத்து போடாமல் இது பொரியல் பண்ணலாம். இது எதுக்குன்னாக்கா உடல் சூட்டை தணிக்கும். அதாவது வந்து வயிற்று வலி, நீர் சுருக்கு இதெல்லாம் போக்கும். கெட்ட நீர் உடம்புல இருந்தால் அதை வெளியேற்றிடும். அதுதான் இது. அதை வச்சு நான் இப்போ முள்ளங்கி கீரை பொரியல் செய்ய போகிறேன். முள்ளங்கி கீரை தண்டெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய், உப்பு, கடுகு, காஞ்ச மிளகாய், பூண்டு, 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு, 100 கிராம் வேர்க்கடலை. இதை வச்சு தான் இப்போ நான் பொரியல் செய்ய போகிறேன். கடாயை கேஸில் வைக்கிறேன். வச்சுட்டு கேஸை பற்ற வைக்கிறேன். கடாய் காஞ்சதும் இந்த 5 காஞ்ச மிளகாயை அப்படியே எண்ணெய் விடாமல் 2 பரட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வறுபட்டுச்சு. இந்த வேர்க்கடலில் இந்த மிளகாயை போட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். இதை பொடி பண்ணிக்கலாம். இப்போ வறுத்து வச்ச வேர்க்கடலை, 5 காஞ்ச மிளகா, அந்த பூண்டு பல் தட்டி வச்சேன் பாருங்க, அதையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த பதத்துக்கு ரொம்ப இது அரைக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு இதை அப்படியே வச்சுட்டு இப்போ கடாயை வைக்கிறேன் கேஸில். இப்போ கீரைக்கு ஏற்ற கடாய் கேஸில் வச்சு கேஸ் பற்ற வைக்கிறேன். நமக்கு சூடாக போச்சுன்னா சூடாயிடுச்சே என்ன பண்ணுறது அப்படின்னு இல்லாமல் இந்த கீரை பொரிச்சு சாப்பிட்டோம்னா இந்த கீரையில் வந்து சூட்டை தணிக்கிற தன்மை இருக்குது. மாத்திரை சாப்பிட்டா கூட சூடுதான். உடம்புல இருக்கிற கெட்ட நீர்லாம் வெளியேறும். கை கால் வீக்கம் எல்லாமே சரியாகும். இது கால் வீக்கம் கூட சரியாகும். நீர் கோத்துக்கும் உடம்புல. அந்த நீர் கோத்துக்கிறதெல்லாம் வெளியேறிடும். இப்போ ஆயில் ஊற்றுறேன். போதும், ஒரு 3 ஸ்பூன். கேஸு பற்ற வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட போகிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நான் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுறேன். பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இது நல்லா வதங்கட்டும். இது வந்து இந்த கீரை வந்து முள்ளங்கி கீரை வந்து உடம்புல இருக்கிற கெட்ட நீரெல்லாம் வெளியேற்றும். கால்லாம் வீங்கி இருந்தால் கூட, கை கால் எல்லாம் வீங்கி இருந்தால் கூட, வயிறு வீக்கம் எல்லாம் வீங்கி இருந்தால் கூட இந்த கெட்ட நீர்லாம் வெளியேற்றும். அதுக்காக தான் இது இந்த கீரை சூட்டை தணிக்கும். இது முள்ளங்கி கீரை சூட்டை தணிக்கும். நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதே மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல தேங்கியுள்ள கெட்ட நீர்லாம் வெளியேறும்.
வெங்காயம் நல்லா சிவக்கணும். பாருங்கள், வெங்காயம் பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ கீரையை போட்டு 2 பெரட்டி உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி, கீரை வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி. கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் போட்டு பரட்டி விட்டு, இதிலே தண்ணி வரும், அதனால் கொஞ்சமாக தான் நம்ம ஊற்றணும். பாருங்க, போதும். கீரை வெந்ததும் கொஞ்சமாகிடும். பாருங்கள், கீரை எல்லாம் குறைஞ்சி நல்லா வெந்து, அதில் இருக்க தண்ணிலாம் நல்லா வெந்து வந்து தண்ணிலாம் சுண்டி போச்சு. ஒன்றெல்லாம் துளி இல்லாமல். இதை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. எப்பவுமே கீரையை மூடி போட்டு வேக வச்சோம்னா சத்து கிடைக்காது. அதனால் இப்படி தான் வேக வைக்கணும். தண்ணி இல்லாமல் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பூண்டு, மிளகாய், வேர்க்கடலை இதை இப்படி தூவி நம்ம தேவையான பொடி தூவி பாருங்க. இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் பொடி. நான் 100 கிராம் பொடி பண்ணேன் பாருங்க. கொஞ்சம் தான் நிறுத்தினேன். அவ்வளோதான், முள்ளங்கி கீரை பொரியல் தயார். கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கீரை எப்படி கிண்டுறதுன்றது நான் சொல்கிறேன். இந்த கீரை ஒரு கீரை எடுத்து, இந்த முள்ளங்கியில் இருக்கும் இந்த முள்ளங்கியில் இப்படி இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அதனால் இங்கே பாருங்கள், இது மாதிரி இருக்கும் கீரை, முள்ளங்கி கீரை. இதை வந்து தண்டை எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா, இதோ இப்படி எடுக்கணும். இந்த தண்டை எடுத்துடணும். இப்படி எடுத்துட்டு 4-5 கீரையாக நம்ம கையில் வச்சுக்கின்னு சின்னதாக கட் பண்ணி நல்லா அலசிட்டு, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பொடி போட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புல உள்ள கெட்ட நீர்லாம் இறங்கி நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். காஞ்சி சிட்டுக்குருவி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.